ஒரு பெரிய மரத்தில் ஒரு ஜோடி சிட்டுக்குருவிகள் வசித்து வந்தன. அவை இரண்டும் முன் யோசனையும் நன்கு வேலை செய்யும் குணமும் கொண்டவை. குளிர்காலம் வரும் முன் அவை இரண்டும் ஒரு அழகிய கூட்டை கட்டின. அதனால் அவைகள் இரண்டும் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தன. மிகவும் மழை பெய்து கொண்டிருந்த ஒரு நாள் இந்த குருவிகள் வசித்துக் கொண்டிருந்த மரத்தின் கீழ் ஒரு குரங்கு வந்து ஒதுங்கியது. மழையில் மிகவும் நனைந்த அந்த குரங்கு நடுங்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த பெண் குருவி, ஐயா, ஏன் நீங்கள் இப்படி மழையில் நனைந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் உங்கள் வீட்டிற்கு போகவில்லையா என்று கேட்டது. அதற்கு குரங்கு சொன்னது, எனக்கு தனியாக வீடு ஒன்று இல்லை, எல்லா மரங்களிலும் நான் மாறி மாறி தங்குவேன் என்றது. இதைக் கேட்ட பெண் குருவி, எதிர்காலத்திற்கு சேகரிக்காத புத்தியில்லாத குரங்கு ஒரு சோம்பேறி என்று விமர்சித்தது. குரங்கு மிகவும் கோபப்பட்டு அந்த குருவியிடம் அமைதியாக இருக்க சொன்னது. ஆனால் அந்த குருவி சொன்னது, என்னுடைய சிறிய அலகை வைத்து நான் இவ்வளவு பெரிய கூட்டை கட்டி இருக்கிறேன். ஆனால் உன்னிடம் 2 கைகள் இருந்தும் உன்னால் ஒரு வீடு கட்ட இயலவில்லை என்று விமர்சித்து கொண்டே இருந்தது. குரங்கிற்கு மிகவும் கோபம் வந்தது. அந்த குரங்கு கோபத்தில் அந்த குருவியின் கூட்டை தன் கைகளால் கிழித்து போட்டது. அந்த குருவிக்கு மிகவும் கோபம் வந்தது. ஆனால் அதனால் ஒன்றும் செய்ய முடியாமல் அமைதியாக இருந்தது. அந்த 2 குருவிகளும் மழையில் நனைய ஆரம்பித்தன. தேவையில்லாத இடத்தில் தான் செய்த உபதேசம் தான் இதற்கு காரணம் என்று அந்த பெண் குருவி மிகவும் வருந்தியது. இந்த கதையின் ஊடாக நாம் விளங்கிக் கொள்வது, கேட்பவர்களுக்கு மட்டும் அறிவுரை கூறுவது நல்லது.